உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களை எல்லாம் நம்பிதானே நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். கடைசியில பாருங்கண்ணா, பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சுதான் பெத்தவங்க வாக்கு கொடுக்கறோம். ஆனா அந்த பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச மீறி நடக்கும்போது நாமளும் குற்றவாளி மாதிரி ஆயிடுது. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. ஐயோ அண்ணா, நான் ஏன் ஆதங்கத்தை சொன்னேன்னா, உங்க மனசு எனக்கு தெரியும்ண்ணா. நீங்க மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்குது என்னால ஏத்துக்க முடியல. ஏமா படிச்சு சொல்லிட்டு தானே வந்த, கவனமா பாத்துக்கோன்னு எப்படிமா விட்ட? பாத்துக்கிட்டேன்டி, எதுவுமே சாப்பிடாம இருக்கான்னு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு குடிக்க சொல்லிட்டு போய் படுத்தேன்டி. காலையில எந்திரிச்சு பார்த்தா இவன் இந்த குளத்துல கிடந்தாடி. டாக்டர், என்னாச்சு? பிருந்தா எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால மயக்கத்துல இருக்காங்க. இப்ப கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங் கொடுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. நீங்க போய் பார்க்கலாம். பார்க்கலாம். போ வாங்க. பிருந்தா 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 ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நீ சாகணும்னு முடிவெடுத்திருந்தா எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்கலாம்ல. நீ ஏண்டி சாகணும்? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ ஏண்டி இப்படி கைய எடுத்துக்கிட்ட? பிருந்தா, உன்னை எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. என்னால நடந்தது எதையும் ஏத்துக்க முடியல. எல்லாரும் என்ன சுத்தி ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல மாமா. பிருந்தா, என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானே? நீ இப்படி அவனையே நினைச்சுட்டு உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறம்மா. தப்பும்மா. உனக்காக அம்மா, அக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இனிமே நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க மொத்த குடும்பமும் குற்றவாளி ஆயிருக்குமா. உங்க அண்ணன் செத்த வழியே இன்னும் நாங்க மனசுல சுமந்துகிட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு நீ எங்களை இன்னொரு பாவத்தை சுமக்க வச்சிடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. மாமா, பிருந்தா, உனக்கு மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணுடி, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணி கொடு. ஆமா பிருந்தா, என்ன நீ மாமான்னு வாய் வார்த்தை கூப்பிட்டாலும் உங்க அண்ணனுக்கு சமமா தான் என்ன பாக்குறேன்னு சொல்லுவேல்ல. இப்போ உங்க அண்ணன் பாண்டியனா கேக்குறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணு. சத்தியம் பண்ணி கொடு. என்னடா நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன இவ சாக சொல்லி வயிறா
என்னடா? நான் சாவன் சொன்னா நான் தான் பிருந்தா இப்படி ஆனதுக்கு காரணம்னு என்னைய மூச்சு விடாம வஞ்சிக்கிட்டே இருக்காக. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் மாமா. இதுக்கு மேல எனக்கு கொலைகாரி பட்டம் கொடுக்க பாக்குறாங்க. ஏய் ஆமாண்டி, நீ கொலைகாரிதான். விட்டிருந்தா என் தங்கச்சியை நீ கொன்றுப்ப. என்னக்கா என்னக்கா சொல்றீங்க? பாருங்க இவள. பொறுமையா இருக்கணும், பொறுமையா நானாக்கா இதுக்கெல்லாம் காரணம்? ஏய் நீதான் காரணம். என் தங்கச்சி இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருக்கான, அதுக்கு நீதான் காரணம். அதை விட்டுட்டு சும்மா அக்கா நோக்கான நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. நீ போய் அவகிட்ட அந்த மாதிரி பேசினால்தான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கா. ஏய் சும்மா நல்லவ மாதிரி அழுது நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தாத. உன் கண்ணீருக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். விஜய், இனி உன் வாழ்க்கையில என் தங்கச்சி தலையிட மாட்டா. அதே மாதிரி நீயும் எந்த சிச்சுவேஷன்லயும் என் தங்கச்சி விஷயத்துல தலையிட கூடாது. மீறி தலையிட்ட சும்மா இறக்கம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், கொன்றுவேன். வீரா, என்ன பேசுற? நாங்களாம் நிக்கிறோம், எங்க முன்னாடி அவளை மிரட்டுற? கொஞ்சம் அமைதியா இரு. மா நீங்க அமைதியா இருங்க. அங்க கையை கிழிச்சிட்டு படுத்து இருக்கிறது ஏன் தங்கச்சிமா? இதுவே உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு பிருந்தா அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்? இவ தானே. வீரா, கொஞ்சம் பொறுமையா பேசு. பொறுமையா இருக்கணுமா? என்ன பொறுமையா இருக்கணும்? மாறா, இது என் தங்கச்சியோட விஷயம். கொதிச்சு போயிருக்க. உன் அண்ணனுங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிக்க மாட்ட. அதுக்கு காரணமா இருக்கவங்க நீ என்ன வேணாலும் செய்வால. யோசிச்சு பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது வலி என்னன்னு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம வந்து நிப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். பாதிக்கப்பட்டவங்க மனசுல இருந்து வர கோவத்தை கட்டுப்படுத்த கூடாது மாறா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அது யாருக்குமே நல்லதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.